அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 99413998 9941113424. ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின். இந்த வார்த்தையை நம்ம கடந்த சில வருஷங்களாவே அடிக்கடி கேள்விப்பட்டுட்டு இருக்க ஒரு வார்த்தை. கிளாஸ் ஸ்கின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல ஒரு டாட் கூட இல்லாம நல்லா கண்ணாடி போட பளபளன்னு இருக்கும். இதை எல்லாருக்குமே ஈஸியாக கொண்டு வர வைக்க முடியும். ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும். ஃபுட் இன்டேக்கை கண்ட்ரோலாக கொண்டு வரணும். இப்போ என்னென்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின்னை நம்ம கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி கொரியன்ஸ்க்கு தான் இந்த கிளாஸ் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதை நம்ம இந்தியன் முறைப்படி ஈஸியாகவே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் கண்டெய்னரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஐஸ் கியூபை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஐஸ் கியூப் ரெடி ஆனதும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து அதில் க்ளீனான வாட்டர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எடுத்து அதில் போட்டு நம்ம ஃபேஸை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ண உடனே டவலை எடுத்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இது புளிச்ச தயிரா இருந்தா இன்னுமே எஃபெக்டிவா இருக்கும். தயிரோட சேர்த்து கஸ்தூரி மஞ்சளையும் ஆட் பண்ணிக்கணும். என்னடா தயிர் அண்ட் கஸ்தூரி மஞ்சள், இது நம்ம காலமா யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோமே, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இதோட சேர்த்து இன்னொரு மேஜிக் இன்கிரிடியன்ட் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். அதுதான் ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த பவுடரை ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில விதமான இரிட்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். கடையில விற்கிற ஆரஞ்சு பீல் பவுடர் வாங்குறது அவ்வளோவா நல்லது இல்லை. ஆனா வீட்லயே ரெடி பண்றதுக்கு டைம் இல்லாதவங்க கண்டிப்பா வேற வழி இல்லை, கடையில இருந்து வாங்கிக்கலாம். இது எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு எடுத்து நல்லா தோலை உரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பழத்தை வேஸ்ட் பண்ணாம ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தா அதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம எப்படி ஆரஞ்சு பீல் பவுடர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பீல் பவுடர் பண்றதுக்கு அந்த தோலை எடுத்து தனியா வச்சு நல்லா டைரக்டான சன்லைட்ல இல்லைன்னா நிழல்ல ஒரு 7-8 நாள் வரைக்கும் காய வைக்கணும். இது நல்லா காஞ்ச உடனே நல்லா தோல் சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியை நல்லா கிளீன் பண்ணிட்டு காஞ்ச இருக்கிற ஆரஞ்சோட தோலை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து 1 ஸ்பூனையும் இதுல நம்ம ஆட் பண்ணி தயிர், ஆரஞ்சு பீல் பவுடர், கஸ்தூரி மஞ்சள் இது 3ஐயும் கலந்து ஒரு தடவை பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு எந்த விதமான அலர்ஜியும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி நார்மலான கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக கிளாஸ் ஸ்கின்க்கு வந்துடும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிசி மங்கி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. காசு கொடுக்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் என் பாப்பாவுக்கு நான் வீட்டில் என்ன கொடுப்பேனோ அதுதான் என்னால் சொல்ல